இருக்கிறதுலயே பழமையான ஒரு அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியனுடைய அம்மா வழி தாத்தா. நெறைய தடவ சொல்லியிருக்கேன் இத. ஆனா, அது ஒவ்வொரு தடவ சொன்னாலும் புதுமையா இருக்கும். ஏன்னா, டபுள் நிமோனியால அவர் இறக்க கிடக்கிறார். 24 வயசு. அவருடைய ஒரு சொந்தம். அவர் வந்து பாம்பன் சுவாமிகள் அப்ப பாரிஸ்ல இருக்கார். அவருடைய தொண்டர். அவரின் பேரில் பாம்பன் சுவாமிகள் இது சத்தியமா நடந்தது. திருவல்லிக்கேணியில தாத்தா இருந்த அறைக்கு வந்து, அவர் பேரு கல்யாண சுந்தரம். விபூதி எடுத்து அவர் உடம்புல இப்படி தூவிட்டு, "டேய் கல்யாணம் எழுந்துரு" அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. அவ்வளதான். அடுத்த நாள் டபுள் நிமோனியான்றது ஒரு பெருந்தொற்று. இப்ப இருக்கிற அந்த கொரோனா தான் ஆமா. நமக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறை பார்த்திருப்போம். அந்த காலத்துல நெறைய காலரா, டபுள் நிமோனியா அது மாரி நெறைய தொற்றுக்கள். அதுல உயிர் போயிடும்னு நெனச்சு படுத்த படுக்கையா இருந்த ஒருத்தர் 24 மணி நேரத்துல எழுந்து ஒரு 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 வாரத்திலேயே அவர் குணமாகி 86 வயசு வரை இருந்தாரு எங்க தாத்தா. அது மறு உயிர். பாம்பன் சுவாமிகள் கையால் வந்த திருநீற்றால் கிடைத்த உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாத்தா இருந்ததால தான் எங்களுடைய அந்த வம்சமே வந்திருக்கணும் இல்லையா? அதனால பாம்பன் சுவாமிகளால் கிடைத்த அருள் தான் எனக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் பழமையான அருள்.